நம்ம சூட மீன் வாங்கி வச்சுருக்கோம். சூட மீனை வந்து இப்போ நம்ம வெட்டுவோம். இந்த மீனை வந்து அருகாமனை இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவுக்கு இப்படி வெட்டி போட்டுடலாம், தலையோடையும் வெட்டி போடலாம். இப்போ நம்ம வந்து அருவாமனையை வந்து வெட்டணும்னா உங்கள்கிட்ட நான் காட்ட முடியாது, அதனால தான் ஜிசர் வச்சு வெட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா இந்த வயிற்றில் இருக்கிற முள்ளை பூரா சேர்த்து வெட்டணும். இந்த அளவுக்கு வெட்டிக்கிறணும். அப்படி வெட்டிட்டு இப்போ தேய்ச்சி கழுவணும். இந்த செவில் வந்து இப்படி சுரண்டிக்கிறணும். கைட்டை சுரண்டோம்னா இப்படி சுரண்டணும். அப்படி இல்லைன்னா அருவாமனை இருந்துச்சுன்னா அழகாக அருவாமனை வச்சு நல்லா வெட்டி எடுத்துடலாம். இப்படி சுரண்டி எடுத்துடலாம். அப்படி இதில் வந்து ஒரு முள் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம இப்படி வெட்டி எடுத்துக்கிறோம். வெட்டிட்டு இப்படி நம்ம வாழை வெட்டிக்கிற வேண்டியதான். இது வந்து நமக்கு சூடாங்கிறதுனால பெருசாக இருக்கும். சாலை மீன் இதுலேயே இதே மாதிரியே சாலைன்னு ஒன்று இருக்கும், அது இதில் பாதி தான் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்காது. நல்லா சுரண்டி அந்த சேவல் இல்லாமல் கழுவிக்கிறோம். நம்ம பொரிக்கிறோம் அப்படின்னா இதில் மண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண் இருக்கும். அந்த கண் வந்து டப்பு டப்புன்னு தெரிக்கும். இந்த மாதிரி தலையை வெட்டி போட்டோம்னா அந்த கண்ணோட போயிடும், தெரிக்காது. நம்ம தோசைக்கல்லில் வச்சுன்னு பொரிக்கலாம், மசாலா தடவி எண்ணெய்க்கில் போட்டும் பொரிக்கலாம், அது நம்ம விருப்பம். இப்போ வந்து நம்ம அருகாமனை இல்லாமலே கத்திரிக்காய் வச்சு இப்படி வெட்டி அழகாக இப்படி கழுவிட்டு போயிடலாம். அருகாமனை இல்லையே நினைக்க வேண்டாம், நம்ம இந்த மாதிரி இதை வச்சே வெட்டிடலாம். இது கழுவிட்டோம்னா நல்லா கிளீனாக போயிடுச்சா. நல்லா இன்னும் 4-5 கழுவும் போது நல்லா ஆயிரும். இந்த முள்ளுகளை வந்து நல்லா வெட்டிக்கிறணும், ஏன்னா இந்த சாப்பிடும்போது இந்த முள்ளுகள்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு தெரியும். இந்த மீனெல்லாம் பொரிச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும், முறுக்குன்னு இருக்கும். நல்லா முருக பொரிச்சிட்டோம்னா கொஞ்சம் பதமாக இப்போ அரை வேக்காடு வேக வச்சு பொரிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் வெட்டிட்டு அப்புறம் நம்ம சூட மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம், கடுகு, இது நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இந்த கருவேப்பிலை வந்து அப்படியே கீரை மாதிரி வதங்கிடும். நம்ம கடையில் வாங்குகிற கருவேப்பிலை வந்து அப்படியே முழுசாக கிடக்கும், இது அப்படி கிடையாது. நல்லா கொழுந்தாக இருக்கிறதுனால நம்ம கீரை எப்படி அப்படியே சுருங்கி வதங்கி வந்துருமோ அந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கிடும். அதனால தான் நான் நிறையா போடுறேன். முழுசாக கருவேப்பிலை வந்து அப்படியே பெருசாக கிடக்காது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வேகும் போது சூப்பராக மணக்கும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கணும், பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இது வந்து சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் இது தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு தான். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைச்சது. கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக தனி மிளகாய் பொடியும் போடுறேன். இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை தூக்கி ஊற்றிடுவோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம்.
குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா கொதித்து வரணும். நம்ம குழம்பு வந்து சூட மீன் குழம்புக்கு மசாலா கூட்டி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். மீனை போடுவோம். சூட மீன் நல்லா எண்ணெயாக கொழுப்பு கணக்காக அந்த மீனில் கொழுப்பாக இருந்துடும், மிதக்குது. குழம்பு வந்து கெட்டியாக வச்சோம்னா மீன் குழம்பு நல்லா இருக்கும். அதை நான் கெட்டியாக வைக்கிறேன். தண்ணி கணக்காக வச்சாலும் நல்லா தான் இருக்கும் சூட மீன் குழம்பு. நான் ரொம்ப குழம்பு வேணாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கெட்டியாக வைப்போம் அப்படின்னு கெட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். தலையை வந்து நம்ம எடுத்துட்டு போடுறேன். தலையோடையும் போடலாம். தலை வேணாங்கிறதுனால தலையை எடுத்துட்டேன். அந்த தலைப்பகுதியை வெட்டிட்டு இப்போ அந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் அடுப்பை கூட வைப்போம். குறைச்சி வச்சுருந்தேன், ரொம்ப தெரிச்சிச்சு. இப்போ நம்ம அதிகமாக குழம்பு இப்போ வந்து நமக்கு இந்த மீன் மண்டை இருந்துச்சுன்னா இந்த மீன் வந்து ரெண்டாக மவுறாது. இப்போ தலையை எடுத்ததுனால என்ன ஆகும்னா இந்த மீன் வந்து லேசாக அப்படி விரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குழம்ப நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற வைப்போம். நம்ம குழம்பு வந்து அடுப்பை குறைச்சே வச்சுருக்கோம். அதனால் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு, நல்லா வத்திருச்சு. இந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சுடு சோறுக்கு நல்லா இருக்கும். நம்ம இதுக்கு மேலே வற்ற வைக்க வேண்டாம். வற்ற வச்சிட்டோம்னா மீன் ஊறா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா அந்த மீன் வந்து சூப்பராக வந்துடும். நல்லா வந்துடும். இப்படியே கிடக்கட்டும். நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த சாலை மீன் வந்து நாள் வச்சுட்டு மறுநாள் நம்ம வந்து இதுக்கெல்லாம் இட்லியை வச்சு தோசை நல்லா ஊத்தாப்பம் கணக்காக சுட்டு இதை ஊற்றி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட போய்கிட்டே இருக்கும். இந்த மீன் குழம்பு மட்டும் ரொம்ப இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அதுலேயும் குழம்பு வந்து சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஆறி இருக்கணும். சாப்பாட்டுக்குமே ஆறின குழம்பு ஆறின சோறு ஊற்றி சாப்பிட்டோம்னா சாயங்கால நேரத்தில் இல்லை நைட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி சொல்லும் போதே எனக்கு எச்சு வருது. அந்தளவுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டான மீனாக இருக்கும். அதுவும் புது மீனாக இருக்குது. 3 நாள் 4 நாள் கழிச்ச மீன்னா கூட ஒரு மாதிரி வாடை வரும். இது வந்து நல்லா புது மீன், வெட்டும் போது ரத்தமாக வந்துச்சு. இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிடணும். இது எந்த மீனில் சத்து முள் அதிகமாக இருக்குதோ அந்த மீன் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு சத்து. முள்ளே இல்லாத மீன் நம்ம சாப்பிடுவோம்னு நினைப்போம், முள் மாட்டிக்கிறோம் அப்படின்னு. இப்படி முள்ளெல்லாம் மாட்டாது. முள் வந்து இந்த மீன்லாம் சாப்பிட்டோம்னா மாட்டினா கூட வாழைப்பழமோ இல்லை சோறு வந்து கெட்டியாக ஒரு கொலாட்டை பிடிச்சி சாப்பிட்டோம்னா முள் தொண்டையில் போயிடும். இந்த முள் வந்து அந்த அளவுக்கு சிக்காது. ஏன்னா முள் நல்லா வளையும், ரொம்ப நைஸான முள்ளாக இருக்கும். அதனால் இந்த முள் மாட்டிக்கிடுச்சு, அது மாட்டிக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படிலாம் பயப்பட வேண்டாம். இந்த மீனை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.